எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்க காமனாக 3 பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கிற டவுட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வேர்ல்டு பிரெஸ்ட் ஃபீடிங் வீக், அதாவது உலக தாய்ப்பால் வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம ஃபீட் பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இனிஷியல் 1 மந்த் மட்டும் நீங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக வெயிட் கெயின் ஆகுறாங்க அப்படின்றப்போ வந்து நீங்கள் ஆன் டிமாண்ட் ஃபீடிங் வந்து கொடுக்கலாம். அதாவது குழந்தைக்கு எப்போ தேவைப்படுது நமக்கே வந்து அவங்களோட க்யூஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, என்னோட தாய்ப்பால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற வந்து டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் குழந்தை நல்லா தூங்குறாங்க, எந்த ஒரு க்ரை இல்லை, எந்த ஒரு இரிட்டபிலிட்டி இல்லை அப்படின்றப்போ உங்களோட தாய்ப்பால் வந்து கரெக்டான அளவில் இருந்து இருக்குது. அதே மாதிரி வெயிட் கெயின் வந்து ப்ராப்பராக வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 20-30 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் யூரின் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு 6-8 டைம் போகிறாங்க அப்படி இருந்தாலுமே வந்து உங்களோட தாய்ப்பால் வந்து அடிக்குவேட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு டைமும் நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு போடுறப்போ ஈவன் உங்களோட மார்பகமும் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ உங்களோட தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு வந்து போதுமான அளவில் வந்து இருக்கு. மூணாவது டவுட் பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டான பொசிஷனில் தான் வைக்கிறேன், அப்படி இருந்தாலுமே வந்து அவன் ஒழுங்காக எடுத்துக்கிறானா இல்லை ஒழுங்காக பொசிஷன் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தையோட வாய் வந்து நல்லா வைட் ஓப்பனில் பண்ணி மார்பகத்தில் இருக்க நிப்பிள் ஏரியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது சுற்றி இருக்க அந்த கருவளையத்தில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பால் வந்து நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பாப்பாவோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணி அவங்களோட தாடையை வந்து உங்களோட மார்பகத்துக்கிட்ட வைக்கணும். குழந்தையோட வயிறு பகுதியும் அம்மாவோட வயிறு பகுதியும் சேர்ந்து இருந்து ஃபீட் பண்ணுறப்போ கொஞ்சம் அப்ரைட் பொசிஷன், அதாவது தலையை கொஞ்சம் மேலே வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணுறப்போ இதுதான் வந்து ப்ராப்பர் பொசிஷன், இதுதான் வந்து ப்ராப்பர் லேச்சிங். இந்த 3 தான் காமனாக இருக்கிற டவுட்ஸ். இதுக்கும் மேலே உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.